கடவுள் தன்னுடைய ஞானத்தினாலும் தன்னுடைய சர்வ வல்லமையினாலும் இந்த உலகத்தை படைத்தார். படைத்த கடவுளுக்கு ஒரு பெரிய ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, தன்னை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், தான் யார் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உலக சரித்திரத்தில் கடவுள் தான் யார் என்பதை பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக, இயற்கையின் மூலமாக, தான் படைத்த இயற்கையின் மூலமாக எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, வகை வகையாக நமக்கு பங்கு பங்காக அறிவிக்க விரும்பின கடவுள் கடைசியாக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதை வேதாகமும் முழுக்க நாம் வாசிக்கலாம். அப்போ கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு எது உதவுதுன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம்னு சொன்னால், நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகம் தாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கடவுளை அறிந்து கொள்வதற்கு முன் வருவீங்களா?